Xiaomi 11 Lite 5G NE நியூ எடிஷன் எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்கிறது அமேசானுடைய ரீட்டெயில் யூனிட். ஆல்மோஸ்ட் 1 வீக்காக இந்த டிவைஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இதோட குவிக் அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் எப்படி இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் ஒர்க் ஆகுதா, லைட் வெயிட் டிவைஸாக இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, மியூஐயில் ஏதாவது பக்ஸ் இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுதா, கேம் விளையாட முடியுமா, கேமராஸ் எப்படி இருக்குன்னு எல்லா விஷயங்களும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒருவேளை Mi 11 Lite 5G வாங்குறதா இருந்தால் வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Xiaomi 11 Lite 5G என்னுடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங். இந்த பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி எப்படி 4G இருந்ததோ அதே மாதிரி பிளாக் கலர் பாக்ஸ் தான். பேக் சைடில் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட கலர் வேரியண்ட் வினைல் பிளாக் நம்ம கிட்ட இருக்கிறது அதுவும் இருக்குது. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் கார்டு எப்போ மாதிரி இருக்குது. அதில் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லையா, அதனால கனெக்டர் கொடுத்துருக்காங்க. டிப்யூ கேஸும் இருக்குது. அடுத்ததாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை ஓர வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 33W பிளாக் சார்ஜர். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இப்போ ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ Xiaomi 11 Lite NE 5G எக்ஸாக்டாக 4G வேரியண்ட் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். வெறும் கீழே பார்த்தீங்கன்னா Xiaomi 5G அப்படிங்கிறத அடிஷ்னலாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் பேனல் ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் ஃபினிஷ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜா ஸ்கேட்ச் பண்ணாது. அதே மாதிரி கேமரா மாடியூல் தான். ட்ரிபிள் கேமரா சென்சார்ஸ் இருக்குது. அதே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீக் டிசைன். வெயிட் வந்து ஜஸ்ட் 159 கிராம்ஸ் தான். இவ்வளோ தின்னா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட தான். பேட்டரி வந்து உங்களுக்கு 4250 mAh தான் கொடுத்துருக்காங்க. அதனால 1 day ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு நாள் நைட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். கேம்ஸ் அதிகமாக விளையாடுவீங்க அப்படிங்கும்போது வந்து இது ஈவினிங்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 33W கொடுத்துருக்காங்க. குயிக்காக உங்களுக்கு சார்ஜ் பண்ணிடும். ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற டிவைஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. தின் டிவைஸ். ஸோ பேட்டரியை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். மேலே வந்து உங்களுக்கு செகண்டரி மைக் அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே கீழே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டுவல் சிம் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ Xiaomi 11 Lite 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட் மாதிரி இதுலையுமே டிஸ்பிளே செக்மெண்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் உங்களுக்கு 6.55 inches HD+ AMOLED பேனல், 10-bit கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. 4G மாதிரியே கூடவே HDR10+ சப்போர்ட் இருக்கிறதுனால வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. அதோட இதில் அடிஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு டால்பி விஷன் இருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 4G வேரியண்ட்லேருந்து 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் ஃபீச்சரோட கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், AMOLED பேனலில் வியூ பண்ணும்போது கலர்ஸ், டீப் பிளாக் எல்லாமே பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ். அதே சன்லைட்டில் டைரெக்டாக யூஸ் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 nits வரைக்கும் இருக்கிறதுனால வந்து டைரக்ட் சன்லைட்லேயும் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதே பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. பட் கூகுள் டயலர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணும்போது எதிர் ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4G கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதில் காட்டுது. நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி நீங்களே பார்க்கலாம். கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. அதே 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது இது தாராளமாக 5G கம்பேட்டபிளாக இருக்கும். அதே ப்ராக்சிமிட்டி சென்சார், ஏன்னா Xiaomi டிவைஸ் அப்படின்னாவே எல்லாருமே ப்ராக்சிமிட்டி சென்சார் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு நம்பர் டயல் பண்ணி காட்டுறேன். நான் செக் பண்ண கரெக்டாக தான் இருந்தது. ஸோ வந்து நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகுது,
ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகுது. ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் நான் செக் பண்ணி தான் பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஓவரால் பேசிக் ஃபீச்சர்ஸ், கால் குவாலிட்டி, கேரியர் அக்ரிகேஷன், 5G பேண்ட்ஸ், ப்ராக்சிமிட்டி சென்சார் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gலேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 778 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸும் ஒரு 5G சிப்செட் 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா 642L, அதனால் GPU பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதோட மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X52 மோடமோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் நான் ரன் பண்ணி பார்த்தேன். இதே சிப்செட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ் எல்லாமே வந்து 5 lakhs மேலே ஸ்கோர் பண்ணிச்சு. இது வந்து 4 lakhs, ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து உங்களுக்கு UFS 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமோட இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், எந்த இஷ்யூஸுமே இல்லை. எத்தனை ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இமீடியட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ மல்டி டாஸ்கிங் எல்லாம் நல்லா பண்ணுது. அதே கேம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து HDR அண்ட் ஃப்ரேம் ரேட் வந்து அல்ட்ரா வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா HD அண்ட் UHD வந்து கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நாங்கள் ஸ்மூத் அண்ட் எக்ஸ்ட்ரீமில் தான் விளையாடணும். ஸோ கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 மற்ற டிவைசஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், உங்களுக்கு லேக் எல்லாம் இல்லை, ஸ்மூத்தாக கேம் பிளே இருந்தது. பட் இது 90 Hz அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு 120 Hz 778 காம்பினேஷனில் விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். பட் வந்து உங்களுக்கு நார்மல் கேமிங் நல்லா தான் நீங்கள் விளையாட முடியும். கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிவைசஸோட கம்பேர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இங்கே கிராஃபிக்ஸ் 10-bit பேனலில் பார்க்குறதுக்கு கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட கால் ஆஃப் டியூட்டி வெரி ஹையில் நாங்கள் விளையாடினோம். அதுவுமே வந்து கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக் எல்லாம் பார்க்க முடியாது. ஸ்னாப்ட்ராகன் 778 உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ எல்லா கேம்ஸுமே இது பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுச்சு. அதே ஹீட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேக் பேனல் உங்களுக்கு Mi 11 Lite 4Gயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேமரா மாடல் வார்ம் ஆச்சு. ஹீட் ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் நான் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 டிகிரி கிட்ட நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுதான் நான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லலாம். இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கேம் விளையாடும் போதும் சரி, நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போதும் சரி, AnTuTu ஸ்கோர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது வந்து எப்போவுமே நீங்கள் கேமரா மாடல் கிட்ட நீங்கள் வார்ம்னஸ் கையில் ஃபீல் பண்ணுவீங்களே தவிர இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. அதே யூசர் இன்டர்ஃபேஸ் இது MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் மற்ற Xiaomi டிவைசஸில் எப்படி ப்ளோட்வேர் இருக்குமோ எக்கச்சக்கமான தேவையில்லாத ஆப்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் வெர்ஷனில் சிஸ்டம் ஆப்ஸுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 7 கோர் சிஸ்டம் ஆப்ஸை தவிர மிச்ச எல்லா ஆப்ஸுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் 4G மாதிரியே இருந்தாலுமே இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படிங்கிறதுனால ISP லெவல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம். அதனால் வந்து நீங்கள் டே லைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gயை விட இங்கே டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நாய்ஸும் கம்மியாக இருக்கும். பட் Xiaomi டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து கலர் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். இந்த கலர் என்ஹான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் சப்ஜெக்டிவ் தான். சிலருக்கு இது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து நேரில் பார்க்குறத விட கலர் என்ஹான்ஸ் பண்ணி தான் எல்லா பிக்சர்ஸுமே உங்களுக்கு கிளிக் பண்ணுது. டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் டீசென்ட் டைனமிக் ரேஞ்ச், அதுலேயுமே டீட்டெயில் நல்லாயிருக்கு. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுது. பட் இதுவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வார்ம் டோனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் கேமரா செக்மெண்ட் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ஆடியோ மியூசிக் எல்லாம் கேட்கும்போது வந்து லவுட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னும் லவுடாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 26,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. கூப்பன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 1,500 கொடுத்துருக்காங்க. அதனால 25,499க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே அடிஷ்னலாக கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 24,000 வரைக்கும் இந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து இது வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இதோட டிஸ்பிளே 10-bit
கலர் காம்பினேஷன், டால்பி விஷனில் மூவிஸ் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கேம்ஸ் விளையாடும் போதும் கிராஃபிக்ஸ் அண்ட் கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 778 சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட், ஈஸியாக டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாமே இது ஹேண்டில் பண்ணும். அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வீடியோ கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாவே ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இதோட ஸ்பீக்கர்ஸ் தான். டுவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து மோனோ ஸ்பீக்கர்ஸ் அளவு கூட லவுடாக இல்லை. டுவல் ஸ்பீக்கராக இருந்தாலும் வால்யூம் கம்மியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்ம் ஃபேக்டர் தான். இது ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனால வந்து இவங்க வால்யூம் ஒரு வேளை ஹையாக கொடுத்தா வந்து பேக் பேனலில் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சில டைம் வந்து வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன், ரொம்பவே மைல்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து வால்யூம் இன்னும் அதிகப்படுத்தும் போது வந்து வைப்ரேஷன் அதிகமாகும். அதனாலையும் இவங்க வந்து வால்யூம் லோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778ல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட நம்ம டிவைசஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த டிவைஸ் அளவுக்கு வந்து இதில் ஸ்மூத்னஸ் இல்லை 90 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். அதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஓவர் சேச்சுரேட்டட் பிக்சர்ஸ் தான் இதால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது ஷாமியோடைய Mi 11 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Mi 11 Lite 5G பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.